வணக்கம் உசிரிகள் வணக்கம். இது ஒரு நேற்று நடந்த சம்பவம் உண்டு. நேற்று 2 சம்பவம் நடந்தது. இப்போ ஒரு சம்பவத்தை இப்போ சொல்கிறேன், பிறகு அடுத்த சம்பவத்தை பிறகு சொல்கிறேன். ஒரு அங்களுக்கு 6 பிள்ளைகள் 6 பிள்ளைகளும் வந்து வெளிநாடுலாம் இருக்கணும், ஐரோப்பாவில் இருக்கணும், ஆனால் சுவிஸில் இல்லை. அவர் சொன்ன பதில் ஒன்று, வாழ்ந்தா சுவிஸ்லாம் வாழணும்னு சொன்னார். என் 6 பிள்ளைகள் இருக்குது, 6 பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட சுவிஸில் இல்லையா. சுவிஸில் இருக்க வந்தாண்டா பணக்காரன்னு சொன்னார். அங்கே தானே காசு வந்து சம்பளம் வந்து கூட வேண்டார். அப்படி சுவிஸ்லாம் சம்பளம் ரொம்ப கூடன்னு சொன்னார். அங்கே தான் காசு வந்து ரொம்ப மேக் பண்ணலாம்னு சொன்னார். எனக்கோ சிரிப்படக்க முடியலை. நான் கேட்டுட்டு இருந்தேன். என் 6 பிள்ளைகளும் ஐரோப்பாலாம் இருக்கணும். அவருக்கு ஏதோ இடத்துல வந்து அவர் ஒரு பெரிய லெக்சர், அப்படி கண்டி பேராதனசில் ஒரு கேம்பஸில் லெக்சராக இருந்தவர். எனக்காண்டி ஒரு மரியாதைக்குரியவர். ஏன்டா நான் நினைக்கிறேன், நம்ம வந்து தங்கச்சி பயணம் போனது அப்போ கடையில் போய் சாமான் வாங்க போனாங்க. கனடிடம் வெயிட் பண்ணேன் எனக்காண்டி. ஸோ அதுக்காண்டி தான் நான் என்னத்துக்கு வேணும் வெயிட் பண்ணி நம்மகிட்ட தான் திருப்பி கீழே வந்து ஹாய் ஹலோன்னு சொல்ல, இல்லை தம்பி நீங்கள் கடையில் நிற்கிறீங்க, சாமான் வாங்குறீங்க, அதை அவங்கள பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி. அப்போ அவருக்கு விளக்கம் கொடுத்து நான் வந்து, அங்கே சுவிஸில் உண்மையாக சம்பளம் கூடத்தான், இல்லையாண்டு இல்லை, சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி செலவும் வந்து டபுள் ரிபிளாக வரும்னு சொல்லி சொன்னேன். ஒவ்வொரு நாட்டின் செலவுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவர் படித்தவர் லெக்சர். அவருக்கு தெரிஞ்சது வந்து காசு மட்டும்தான். நாங்கள் உழைக்கலாம் ரொம்ப காசு உழைக்கலாம்னு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட பிள்ளைகளெல்லாம் ஐரோப்பா சுற்றி இருக்கணும், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் அப்படி இருக்கிறபடியா ஓகே சுவிஸில் உண்மையாக காசு மேக் பண்ணலாம் தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் 5000 ரூபா சம்பளம் எடுத்தால் 2000 ரூபா வீட்டு வாடகை, 3 பிள்ளைகள் வச்சுருந்தோம்னா இன்சூரன்ஸோட 1500 ரூபா, 3500 ரூபா போயிடும். டெலிஃபோன் பில், கரண்ட் பில், சாப்பாட்டு சாமானோட போனால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. சில நேரம் பேங்க் கார்டு கூட மைனஸ்லாம் ஓடும். ஓகே 2 பேர் வேலை செஞ்சால் ஓகே, 2 பேர் வேலை செய்யணும். இல்லாட்டிக்கு எப்படியும் ஒரு 2வது வேலை வந்து கையில் நாங்களே செய்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கணும், இருந்தால் ஓகே. சுவிஸ் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி. நீங்கள் சுவிஸ்ன்றீங்க சொல்கிறது உண்மையாக அழகான நாடு, அறிவான நாடு என்று சொல்கிறது தான், எல்லாம் ஓகே அவுட். அங்கே காசு உழைக்கலாம்ன்றதுக்காண்டி அந்த நாட்டில் காசு ரொம்ப மிச்சம் பிடிக்கலாம்ன்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, விளங்குதா? ஏதோ இடத்துல வந்து தெரியுமா, ஸ்ரீலங்கா வந்து நிற்கிறோம், போகிற இடம் பாடுறோம் ஃபுல்லாக தாசண்ணா இல்லது சாக்சி அண்ணா. இங்கே எனக்கு கூட பிறகு என் பேர் தெரியா தாசண்டு. வயசு போன அம்மாக்களாக இருக்கட்டும், அண்ணியாக்களாக இருக்கட்டும், தம்பி மாதிரி இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அம்மா மாதிரியாக இருக்கட்டும், எல்லோரும் அண்ணா ஓடினா சரியாத வாழ்கிறது கொஞ்சம் காலம். ஏதோ இடத்துல வந்து அதான் சொன்னேன், எங்கே போனாலும், எந்த கடைக்கு போனாலும் சரி, எந்த பேங்குக்கு போனாலும் சரி, எங்களுக்கு ஒரு முதலிடம் தாராங்கன்றேக்க ஏதோ இடத்துல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது. ஆனால் கணக்க பேர் எனக்கு டெய்லி சொல்கிற விஷயம், உங்களுக்கு என்னடா நீங்கள் சுவிஸ்காரர், சுவிஸ் மாப்பிள்ளை என்று சொல்லுவினா. ஆனால் சுவிஸ்காரருக்கு தெரியாது, பிரான்ஸ்லேயோ ஜெர்மனியில் இருக்கிறவங்க அண்டண்டு உழைச்சாலும் என்ன சம்பளம் குறைவாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழுவாங்க. ஆனால் சுவிஸில் அப்படி இல்லைங்க. ஓவராக வந்து வில்லுகள் வந்து கூட தார சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அந்த நாடு சின்ன நாடாக இருந்தால் பணக்கார நாடாக இருக்கண்டா யோசிச்சு பாருங்க, தார காசை அப்படியே புழிஞ்சு எடுத்துருவாங்க. அவ்வளோ தானுங்க. சுவிஸ்ன்ற சும்மா காசு எவ்வளோ காசு உழைக்கலாமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு கூட. எப்படி எவ்வளோ வருமானமோ அதுக்கு மேலே டேக்ஸும் செலவும் ரொம்ப ரொம்ப கூட. வடிவான நாடு, அழகான நாடு தான். ஆனால் அதே மாதிரி எங்கேயுமே போயிட்டு அழகையும் வடிவையும் பார்த்து முடிவெடுத்துறாங்க. அங்கே தான் வில்லங்கமே இருக்குது. நன்றி, வணக்கம்.